பூரி தேர் ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஸ்ரீ ஜெகநாதர் मंदिर का रथ போன மாதம் இந்த ரத யாத்திரையில் இந்த ஆண்டு புதிதாக செய்யப்பட்ட வேப்ப மரத்தில் முழுசாக செய்த திருத்தேர் 3 தேர் இருக்கும். இப்போ பார்க்குற தேரானது ஸ்ரீ பூரி ஜெகநாதர் அவர்களுடைய திருத்தேராகும். எல்லாமே வேப்ப மரத்தில் சக்கரத்தை முதல் கொண்டு வேப்ப மரத்தில் செய்யப்பட்ட திருத்தேர். இது அப்படியே காட்சி பொருளாக வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணுவாங்க. பாருங்கள், மேலே டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்மேண்டில் பண்ணி அதை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் ஆகும். அப்படியே காட்சி பொருளாக வச்சுருப்பாங்க. ரெண்டாவது இருக்கக்கூடிய தேரானது ஸ்ரீ பலராமரனுடைய தேராகும். மூன்றாவது இருக்கக்கூடிய தேரானது ஸ்ரீ சுபத்ரா தேவி தாயாரனுடைய தேராகும். இந்த 3 தேருமே ஒவ்வொரு ஆண்டும் புதுசாக செய்வாங்க. 1400 தச்சர்கள் உட்கார்ந்து மாத கணக்கில் இந்த தேரை சக்கரத்தில் முதல் கொண்டு செய்து அந்தந்த ஆண்டு புதுசாக ஓட வைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தேரை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. பின்னாடி பாருங்கள், கோபுரத்தில் இருக்கக்கூடிய கொடியானது பாருங்கள், எப்பொழுதுமே ஜெய் ஜெகநாதர் கருவறையில் மேலே இருக்கக்கூடிய கொடியானது பாருங்கள், எதிர் திசையில் காற்று இப்படி அடிச்சதுன்னா எதிர் திசையில் கொடி பறக்கும். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. திருத்தேர் அற்புதமான காட்சி. இந்த காட்சி கிடைப்பதற்கு ரொம்ப அரிது. இப்போ மழை பெஞ்சின்னு இருக்கு, தூறல் போட்டுருக்கு. எதிர் திசையில் இந்த கொடியானது பறந்துன்னு இருக்குது. ஸ்ரீ ஜெகநாதனுடைய கருவறை கோபுரம். கண்கொள்ளா காட்சி. ஜெய் जगन्नाथ भगवान की जय. श्री जय जगन्नाथ भगवान की जय. श्री जय जगन्नाथ भगवान की जय. பூரியிலிருந்து நேரடியாக DKS எடுத்த பதிவு 25/7/2025 நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. அது இல்லாமல் பூரி ஜெகநாதர் டெம்பிளானது 51 சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடமாகும். இங்கே இருக்கக்கூடிய தாயார் சக்தி பீடத்தினுடைய தாயார் ஸ்ரீ மா விம்லா. ஸ்ரீ மா விம்லா தேவி. 1வது சக்தி பீடம். 51 சக்தி பீடத்தில் 1வது சக்தி பீடம். ஜெய் जगन्नाथ भगवान की जय. श्री जगन्नाथ भगवान की जय.